ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் மாமாவும் வேலை செஞ்ச ஆவினில் இருந்ததை தான் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய லவ் ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4 மாதம் தான், அதுக்குள்ளே நம்ம ஊருக்கு போயிடலாம். ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கத்தி கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு கார்டனை பார்த்தேன். அதை அப்படியே உங்களுக்கு ஒரு சின்னதாக வீடியோவாக எடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான். பாருங்கள், இதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு அடுத்தது நம்ம ஆவின் வீடியோ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கார்டனு, நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்லாம் இந்த இடம் நாங்கள் போகிற வர வழி தான், ஆனால் அவ்வளோ காடு போல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அப்படியே வீடாகிடுச்சு. இந்த மாதிரி கார்டன்லாம் வச்சு எவ்வளோ க்யூட்டாக அழகாக செடிங்கள்லாம் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணும் தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கார்டன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவின் மெயின் கேட்டாண்ட நம்ம போகிறோம். இதுதான் மெயின் கேட்டு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிறோமே. உள்ளே இன்னும் தூரம் போகணும். பாருங்கள், வண்டியை எடுத்துகிட்டு போய் உள்ளே பார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கே டப்பு வாஷிங்கில் மேலே எப்படி லிஃப்ட் மூலயமா உங்களுக்கு பெல்ட்டு போகுது அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மேலே தெரியுதா? அதை பாருங்கள். உள்ளே இன்னும் கிளியராக காட்டுவேன். அதுதான் மேலே போகிற டப்பு. இது எல்லாமே இந்த சைடில் நான் உங்களுக்கு டப்பு வாஷிங் எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் எப்போயாவது போகும்போது உங்களுக்கு அந்த டப்பு வாஷிங் மட்டும் கிளியராக எடுத்து போடுறேன். இந்த இடத்தையுமே தெரியும் பாருங்கள். டைரெக்டாக டப்பு மேலே அப்படியே கன்வருக்குள்ளேயே போகும். ஃபஸ்ட்லாம் அப்படி இல்லை, டப்பு வாஷிங் உள்ளே தனியாக நடக்கும். நம்ம டப்பு வண்டியில் எடுத்துகிட்டு இறக்குவாங்க. அதுக்கு ஒரு 4 பேர் 5 பேர் கொடுத்து டப்பு எடுத்துகிட்டு போய் உள்ளே கன்வரில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அந்த மாதிரி இல்லை. இப்போ டைரெக்டாகவே கன்வர் அண்ட் போகுது. நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த டப்பு வாஷிங் எப்படி இருக்குன்னு. சரியாக எம்ஆர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்ஆர் நிற்கிறாங்க. அதனால தான் நான் கேமரா சரியாக கிளியராகவே எடுக்கலை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உள்ளே போகிற வரைக்குமே பார்த்தா எம்ஆர் ஏசோ எல்லாமே இருந்தாங்க. வீடியோ எப்படிடா எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. மாமா சாருன்னு உள்ளே போயிட்டாங்க. அவங்க என்ன மட்டும்தான் கேள்வி கேட்டாங்க. அவங்க புதுசாக வந்திருக்க எம்ஆர் பழக்குது. அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, நீ யாருமா, எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் உள்ளே இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், சங்கீதாவை பார்க்கணும் அப்படின்னு. நீ வெயிட் பண்ணுமா, நான் கூப்பிட்றேன் அப்படி சொன்ன உடனே நான் நின்றுட்டு இருந்தேன். சங்கீதாவே என்னை பார்த்துட்டு சசி அம்மா தான் பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன். இவங்க தான் சசி அம்மா. இவங்கள நாங்கள் சசிகலா அவங்க பேர். நாங்கள் சசி அம்மா தான் கூப்பிடுவோம். மாமா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீ பார்த்தது அப்படியே தான் இருக்க மட்டும், உன் பொண்டாட்டி மட்டும்தான் குண்டாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எடுக்கிறாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எஃப்எல் வண்டி. இந்த வண்டி தான் 10 டப்பு ஒரு டப்பில் 24 பாக்கெட் பால். அந்த மாதிரி 10 டப்பு போட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வண்டிக்கிட்ட விடணும். ஈவினிங்க ஒரு ஏஜென்சி வண்டிலாம் போடுவாங்க. மணி ஒரு 5 மணிக்காக போடுவாங்க. அதனுடைய தான் இவங்க ஸ்டாக் எல்லாமே கூல் ரூமில் இருந்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்க பேர் மாரியம்மா. இவங்களும் என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஸ்நாக்ஸு சொன்னாங்க. அவங்க என்னென்னா, என் பிள்ளைய கூப்பிட்டு போயிட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்னென்னா உங்கள் பிள்ளைக்கு கொடுத்துட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே மாமாவை பார்த்த உடனே மண்டு நீ வந்துட்டியா, வேலைக்கு வர போறியா அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் லைனெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வைக்கணும். இவங்களாம் மாமாவுடைய ஃப்ரெண்ட்ஸ். அப்பத்துலேருந்தே இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ கன்வர் அண்டை போகிறோம். கன்வரன்னா பால் பாக்கெட் அடுக்குவாங்க தெரியுங்களா, நம்ம அந்த இடத்த போகிறோம். பாருங்கள், நம்ம வெளியே பார்த்தோம்ல டப்பு அந்த மேலே லிஃப்ட் மூலயமா வந்தது, அதுதான் அந்த கொக்கியில் இருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த அம்மாவும் இவங்க ரொம்ப வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்கக்கிட்ட மாமா பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அக்கா என்னை கூப்பிட்டு, என்னடி நீ இருக்க குண்டாகிக்கிட்டே போகிற அப்படின்ட்டு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே கேமரா அங்கங்கே இருந்ததுனால சரியாகவே வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? கோச்சிக்காதீங்க, வீடியோ சரியாக எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. இது கூல் ரூம்பு, ஸ்டாக் வைக்கிற ரூம்பு. இது காலையில் 6 மணிக்கு ஷிஃப்ட்டு ஆரம்பித்தாங்கன்னா ஈவினிங் நைட்டு நம்ம எப்படியும் 12-1 மணி வரைக்கும் கன்வர் ஆஃப் ஆகிற வரைக்கும் இதுக்குள்ளே ஸ்டாக் அடிப்பாங்க. மொத்தம்
ஈவினிங் 5 மணிக்கு ஒரு பேட்ச் போடுவாங்க. 5 மணிலேருந்து ஸ்டாக்கு காலையிலேருந்து ஸ்டாக் வச்சு ஃபுல்லாகவே ஏ சைடு, பி சைடு, சி சைடு எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்டாக் அடிச்சிடுவாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பால் தான். அவங்க காட்டுறாங்க பாருங்கள், அது ஃபுல்லாக எல்லா இடமுமே பால் தான். ஏ சைடு, பி சைடு, சி சைடு 3 சைடுக்குமே வந்து ஸ்டாக் வச்சதுக்கப்புறம் தான் ஏஜென்சி வண்டிக்கு வந்து ஈவினிங் 5 மணிக்கே வந்து நம்ம பால் கொடுக்க முடியுமே. அதை தான் இப்போ உங்களுக்கு மாமா இந்த பையன் கொண்டுட்டு போய் உள்ளே ஸ்டாக் வச்சுட்டு வராங்க. உள்ளே ஏசி ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே நம்ம கொஞ்ச நேரம் நிற்க முடியாது, அவ்வளோ ஒரு குளிராக இருக்கும். பாருங்கள் மாமா எப்படி வேக வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க. இது மாமா காட்டுற இடம் வந்து பி சைடு. இந்த இடம் தான் வந்து மாமா வேலை செய்வாங்களே. இந்த லைன் ஃபுல்லாகவே ஆளுங்களை வச்சு 8 வண்டி 9 வண்டிக்கு ஸ்டாக் கொடுக்குற வேலை தான் அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், இதுதான் கன்வரு, ஓகேங்களா. இது வந்து நம்ம பாக்கெட் அங்கே நம்ம வெளியே டப் வாஷிங்கில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, டப்பு வந்து லிஃப்ட்டில் வருதுன்னு. ஃபஸ்ட்டுலாம் வந்து நாங்கள் டப்பு உள்ளே ஸ்டாக் அடிக்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, இவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்படியே கொக்கியில் வருது, அப்படியே எடுத்து அடிக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், நானுமே பாக்கெட் எடுக்கிறேன். என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, உன் பொண்டாட்டி திரும்ப வேலைக்கு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களுடைய லைஃப்பை வந்து இந்த ஆவினில் இந்த மாதிரி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமே. ஒவ்வொரு வாட்டி கூட நாங்கள் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சில டைமில் ஒரு வாரத்தில் வந்து 3 ஷிஃப்ட்டுமே 4 நாளைக்கு 5 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. அந்த பால் கையில் எடுக்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வறட்சி போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆவின் பால் பண்ண இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க அப்படியே நின்று பார்ப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மாமாவோடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க. மாமாவை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க அவங்க ஒரு நிமிஷம். அதை மட்டும் ஒரு சின்னதாக வீடியோ மாதிரி எடுக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து பெரிய பெரிய பிளான்ட் வைக்கிற இடம். பிளான்னா பால் ரெடி பண்ணுற இடம். அது உள்ளே போக முடியல என்னால், அதனால் போல். இது வந்து லீக் கட்டிங் பண்ணுற இடம். லீக்கான பாலுங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கட் பண்ணி திரும்ப வந்து பாலுக்கே இது பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைடில் எம்டி டப்புங்க சைடில் வந்து அடித்து வச்சுருக்காங்க நைட் ஷிஃப்ட்டுக்காக. இந்த 10 டப்பு பால் போட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பால் பாக்கெட் அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போது ஏஜென்சி வண்டி திரும்ப ரூட் வண்டி போட்டுருவாங்க, அதுக்காக வந்து பால் பாக்கெட் அடிக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த லேடி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்திங்களா, அந்த வேலை மட்டும்தான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து பாக்கெட் எடுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நானுமே இந்த வண்டி எடுக்க ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து போகிற இடம் வந்து நம்ம பால் வந்து பேக்கிங் ஆகி வருது தெரியுங்களா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுவுமே கொஞ்சம் கிளியராக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா பக்கத்துலேயே எம்ஆருங்க எஸ்ஓலாம் இருந்தாங்க, கேமராங்க வேறு நிறையா இருந்தது. அதனால தான் நம்ம உள்ளே வேலை செஞ்சு எடுத்துட்டோன்னா வேறு விஷயம், உள்ளே வேலை செய்யாமல் எடுக்கிறது அது ரொம்ப தப்பு. அதுக்காக தான் பாருங்கள், அங்கே பால் வந்து எப்படி கட்டாயி வந்து விழும். 1/2 லிட்ரு பால், 5 லிட்டருலாம் காலையிலே அடிச்சிடுவாங்க. 5 லிட்ரு 1 லிட்ரு இதெல்லாம் காலையிலே வந்து 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1-1:30க்கெலாம் மதிய ஷிஃப்ட்டுக்கெலாம் முடிச்சிடுவாங்க. மாமா கிட்டே கேட்டுகிட்டு இருக்காங்க, திரும்ப நீ வேலைக்கு வரப்போறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டேன். இல்லை, நான் வேலைக்கு வரல, சும்மா தான் அவங்களெலாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இங்கே நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே நான் கிளம்பிட்டேன். மாமா வந்து இந்த இடத்த வீடியோ எடுக்காத பாப்பா, எம்ஆருங்க எஸ்ஓலாம் இருக்காங்க, பார்த்தாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எடுத்து கொஞ்சமாவது என்னுடைய ஃபேமிலிக்கு நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். இங்கே நின்று நான் பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடு வண்டி வருதா இல்லையான்னு. ஏன்னா அந்த எஃப்எல் வண்டி அவங்க வேகமாக எடுத்துகிட்டு வருவாங்க, இடிச்சிடுவாங்க. அதனால தான் இது வந்து நம்ம கேன்டீனுக்கு போகிற வழி, ஓகேங்களா. சரி, வந்ததே வந்தோம், டீ காஃபி குடிச்சிட்டு போகலாம், அப்படி இல்லைனா சாப்பிட்டுட்டு போகலாம். ஏன்னா நாங்கள் ஈவினிங்காக தான் போயிருந்தோம், மணி ஒரு 5:30-6 மணி போல். அதனால் சாப்பிட்டு போயிடலாமாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேன்டீனுக்குள்ளே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்காக. வாங்க, கேன்டீனில் வந்து என்ன சாப்பாடு போட்டாங்க, என்ன சாப்பிட்டோம் அப்படின்றதையும் ஒரு வழியாக பார்த்துடலாம். பெருசு அம்பத்தூர் ஆவின் தான் பெருசு. ஆனால் மாதாவரம் ஆவினில் தான் எல்லா அம்பத்தூர் வண்டிங்கெல்லாம் முக்கால்வாசி வரும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஆனால் செம்மையாக இருக்கும். அந்த உள்ளே வந்து எப்போ பாரு கச்சன்னு சவுண்டோடையே இருக்கும். நல்லாயிருக்கும். ஷிஃப்ட்டு நம்ம டைம் போகிறது தெரியாது, கஷ்டம் இருக்காது. ஏன்னா 1/2 hour வேலைன்னா நமக்கு 1 hour வேலைன்னா 1/2 hour நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கிது. அப்படியே மாறி எல்லாருமே ரெஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு முன்னாடி வந்து மாமாவை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தோன்னே அப்படியே ஒரு ஆச்சரியப்பட்டாங்க மாமாவை பார்த்தோன்னே. நம்ம வந்து கேன்டீனுக்குள்ளே சாப்பிட்றதுக்காக டோக்கன் வாங்கிட்டு போய்
அன்றைக்கின்னு பார்த்து புளி சாதம் வேறு, எனக்கு ரொம்ப பிடிச்ச புளி சாதம் மை ஃபேவரேட்டுன்றதுனால வாங்கி வச்சு நானும் மாமா ஒரே தட்டில் சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? வாங்க நீங்களும் எங்கள் கூட சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், அவங்க என்னை பார்த்து எப்படி என் உருவம் வந்து மறைச்சிக்க போகுது ஃபோனில் அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், உங்கள் லவ்வர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடாம தனியாக உட்காந்து சாப்பிட்றீங்களே அப்படிங்க. ஐயோ எப்படி மாட்டி விடுறா பாரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இனிமேல் அடுத்தடுத்து வர வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே பாய். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஓகே பாய்.